இன்னைக்கு நம்ம டிசியோட ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சூப்பர்மேன் படம் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல சூப்பர்மேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம காமிக்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய சூப்பர்மேனை பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர்மேன் படம் நம்மள நெருங்கி வர ஒரு பக்கம் டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பயமும் சூப்பர்மேனை எப்படா பார்க்க போறோம்ன்ற ஒரு வெறியும் ஏறிட்டு தான் இருக்கு. இந்த வெறியை இப்போதைக்கு தணிக்கிற விதமா டிசி ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆடியன்ஸா இருக்கட்டும், சூப்பர்மேனை பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்களை காமிக்க படிச்சு தெரிஞ்சுட்டு பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம முதல்ல பார்க்க போறது சூப்பர்மேனோட டெத். எல்லா காமிக்லயும் சரி, எல்லா ரியாலிட்டிலையும், எல்லா யூனிவர்ஸ்லயும் சூப்பர்மேன் மத்த சூப்பர் ஹீரோஸை விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோவா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்படி இருந்த நம்ம சூப்பர்மேனுக்கு ஏற்பட்ட மரணத்தை காமிக்ல சூப்பர்மேன் கூட இருந்தவங்களாலையும் அந்த காமிக்க படிச்சவங்களாலையும் சூப்பர்மேனோட மரணத்தை ஏத்துக்கவே முடியல. இந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட சூப்பர்மேனோட மரணம் ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். டெத் ஆஃப் சூப்பர்மேன் என்ற அந்த காமிக்ல டூம்ஸ்டேவை எதிர்கொள்ள முடியாம நம்ம சூப்பர்மேன் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் பல மாதங்களா எந்த ஒரு காமிக்லயுமே தோன்ற கூட இல்ல. இது மொத்த டிசி காமிக்ஸையே புரட்டி போட்டுடுச்சுன்னு கூட சொல்லலாம். சூப்பர்மேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காமிக்கை கண்டிப்பா படிக்கலாம். ஒரு தரமான காமிக் சீரிஸ். காமிக்லயும் சரி, மூவிஸ்லயும் சரி, சூப்பர்மேனை வெறுத்து ஒதுக்கி தன்னோட பார்வையில சூப்பர்மேனை வில்லனா பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னா அது கண்டிப்பா லெக்ஸ் லூத்தர் தான். லெக்ஸ் லூத்தர் எதுக்காக சூப்பர்மேனை இந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக்லயே சூப்பர்மேனுக்கும் பேட்மேனுக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட்டதே லெக்ஸ் லூத்தர் தான். இது மட்டும் இல்லாம காமிக்லயுமே ஏகப்பட்ட இடத்துல லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனை எதிர்த்து ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணிருப்பாரு. லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேன் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு வரதுக்கான காரணம் என்ன? அப்படி நம்ம சூப்பர்மேன் என்னதான் லெக்ஸ் லூத்தருக்கு பண்ணிட்டாரு? சூப்பர்மேன் என்னதான் பயங்கரமான எதிரிகளை எதிர்த்து சண்டை போட்டிருந்தாலும் சூப்பர்மேனுக்கு என்னைக்குமே ஒரு பயங்கரமான எதிரியா இருக்குது நம்ம லெக்ஸ் லூத்தர் தான். மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருந்து அதுக்கப்புறம் தான் சூப்பர்மேனுக்கு ஒரு தீராத எதிரியா மாறுறாரு. அதுக்கு முன்னாடி லெக்ஸ் லூத்தர் தன்னைத்தானே ஒரு வில்லனா காட்டிக்காம சூப்பர்மேன் மாதிரி ஒரு வலிமை மிக்க ஆளா தன்னை காட்டிக்கணும்னு தான் முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா மேன் ஆஃப் ஸ்டீல்ல லெக்ஸ் லூத்தரை காட்டின விதம் பக்காவா அந்த கேரக்டருக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால அதுக்கப்புறம் அந்த காமிக்ஸ்லயும் மூவிஸ்லயும் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல்ல பார்த்த லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேன் மேல எந்த அளவுக்கான வெறுப்பும் கோபமும் இருக்குமோ அதே அளவுக்கான கோபமும் வெறுப்பும் நம்ம ஜேம்ஸ் கன் எடுக்கிற சூப்பர்மேன் மேலேயும் இருக்க தான் செய்யுது. இது இன்னுமே சூப்பர்மேன் கேரக்டரை ஆடியன்ஸ் மத்தியில கேரக்டரை பர்ஃபெக்ட்டா போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர்மேனை பத்தின யாரு என்னன்ற அடிப்படையான விஷயங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சூப்பர்மேன் கிரிப்டான் கிரகத்தில இருந்து வந்தாரு. அவருக்கு கடவுளுக்கு நிகர ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. சூப்பர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ்னா அது கிரிப்டோனைட்ன்றது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு சில பேருக்கு தெரியாம சூப்பர்மேனுக்குன்னு ஒரு சீக்ரெட் ஆரிஜின் இருக்கு. இதை இன்னும் தெளிவா சொல்ற மாதிரி சூப்பர்மேன் சீக்ரெட் ஆரிஜின் ஒரு தனி காமிக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த காமிக்ல மேன் ஆஃப் ஸ்டீல்ல சூப்பர்மேனை நம்ம எப்படி பார்த்திருப்போமோ அதை விடலாம் ஒரு படி மேல இந்த காமிக்ல சூப்பர்மேன் எப்படி தன்னோட சக்திகளை திறமையா கையாளுறாரு, அப்படியே கிளார்க் கென்ட் ஒரு பக்கம் டெய்லி பிளானட்ல எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றதையும் அது கூடவே எப்படி சூப்பர் ஹீரோஸ் டீமையும் ஒன்னு சேர்க்கிறாருன்றதையும் இந்த சீக்ரெட் ஆரிஜின் சூப்பர்மேன் என்ற காமிக்ல வெறும் 6 இஷ்யூல கிளியர் கட்டா தெளிவா சொல்லியிருப்பாங்க. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரியான ஒரு தரமான செய்கையா இந்த சூப்பர்மேன் சீக்ரெட் ஆரிஜின் காமிக் இருக்கும். சூப்பர்மேனோட ஹிஸ்டரியிலேயே லூயிஸ் லேனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஜானத்தனும் மார்த்தாவும் கிளார்க் கென்ட்டை எடுத்து வளர்த்து எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாலும் சூப்பர்மேனை எப்போதுமே நிலத்தடுமாறி போகாம இருக்கிறதுக்கு லூயிஸ் லேன் எப்போதுமே சூப்பர்மேனுக்கு உதவியா இருந்துட்டு தான் இருக்கா. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் படத்துக்கான ட்ரைலர்லயே ஒரு சில சீக்வன்ஸ்ல சூப்பர்மேனுக்கு லூயிஸ் லேன் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. லூயிஸ் லேன் சூப்பர்மேன் கூட சேர்ந்து உலகத்தை காப்பாற்ற முடியாட்டனாலும் அன்பார்ச்சுனேட்லி சூப்பர்மேனோட சக்திகள் எல்லாம் லூயிஸ் லேனுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர்மேன் வால்யூம் 6 என்ற காமிக் புக்ல அப்சல்யூட் பவர் ஈவென்ட்ஸ்க்கு அப்புறம் லூயிஸ் லேனுக்கு சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற சக்திகள் எல்லாம் டெம்பரவரியா கிடைக்குது. இது மட்டும் இல்லாம லூயிஸ் லேன் இந்த பவர் வச்சுக்கிட்டு சூப்பர்மேன் எதிர்த்தே சண்டை போடவும் செஞ்சிருப்பாங்க. உண்மையிலே இது செம இன்ட்ரெஸ்டிங்கான காமிக் தான் சொல்லி ஆகணும். சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற சக்திகளை லூயிஸ் லேன் கிட்ட கொடுத்து இந்த கதையில சூப்பர்மேன் மாதிரி லூயிஸ் லேன் கேரக்டரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல காமிக் தான். பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த சூப்பர்மேனை பத்தின காமிக்ல பார்த்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.